முகப்பரு, கரும்புள்ளி, தேமல், உடம்பில் ஏற்படக்கூடிய அரிப்பு, இந்த அனைத்திற்கும் இந்த ஒரு சோப்பு இருந்தாவே போதும். இதை ஈஸியாகவும் நம்ம குயிக்காகவும் வீட்டிலே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். வெல்கம் டு அவர் சேனல் குக் வித் ஜாசி. வாங்க இந்த சூப்பரான ஹெர்பல் சோப்பை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது சோப்பு செய்ய தேவையான பொருட்களை பார்த்தலாம். பன்னீர் ரோஸ் ஒரு 1/4 கிலோ. அளவுன்னு பார்த்தா பெரிய ரோஸாக இருந்துச்சுன்னா ஒரு 50 ரோஸ் எடுத்துக்கோங்க. துளசி ஒரு கட்டு, அதாவது மார்க்கெட்டில் போய் நீங்கள் கேளுங்க, ஒரு கட்டு துளசி தனியாக வச்சுருப்பாங்க. அந்த ஒரு கட்டு துளசி இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, நம்ம கையில் பிடிச்சி பார்த்தா வேப்பிலை ஒரு கைப்பிடி இருக்கணும். சூற்று கற்றாழை நல்ல சதையுள்ள ஒரு பெரிய கற்றாழை தேவைப்படும். முல்தானி மெட்டி பவுடர் ஒரு 50 கிராம் வேணும். நல்ல பிராண்டடாக பார்த்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க முல்தானி மெட்டி பவுடர். சோப் பேஸ் இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. சோப் பேஸ் 1 கிலோ நம்ம சோப் பேஸை வச்சு தான் நம்ம சோப் செய்ய போகிறோம். இந்த சோப் பேஸ் நல்ல பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம சோப் பேஸை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணுற எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணால் போதும். அடுத்தது நம்ம கற்றாழையை மஞ்சள் நிறத்தில் ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும், அதெல்லாம் நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். நம்ம கற்றாழையை சேர்த்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸை சேர்த்துக்கலாம். ரோஸை பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இதழ்கள் மட்டும் சேர்த்தா போதும், அந்த காம்பை சேர்க்கக்கூடாது. அடுத்து துளசி, அடுத்து வேப்பிலை சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி கம்மியாக தான் சேர்க்கணும், 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்தா போதும், நிறைய சேர்த்துடக்கூடாது. நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை நல்லா இந்த அளவுக்கு ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம இருக்க எல்லா ஹெர்பலையும் அடுத்தடுத்து நம்ம அதே ஜாரில் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம புதுசாக தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம அரைச்சி நம்ம வடிகட்டின அந்த சாரை வச்சே தான் நம்ம அடுத்தடுத்து அரைச்சி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இதை ஃபில்ட்ரு பண்ணுறோம். மறுபடியும் நம்ம ஹெர்பலை அரைக்க போகும்போது இதே சாரை வச்சு தான் நம்ம ஊற்றி அரைக்கணும். எக்ஸ்ட்ரா நம்ம எந்த இதுவும் நம்ம சேர்த்துடக்கூடாது, தண்ணி சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், நம்ம எடுத்த எல்லா ஹெர்பல்லேருந்தும் நம்மளுக்கு சாறு இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கணும். நிறைய தண்ணி ஊற்றி எதுவும் அரைச்சிடக்கூடாது, அப்புறம் நல்ல ரிசல்ட் கிடைக்காது நம்மளுக்கு. அடுத்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தவா வச்சு தவாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரத்தை நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சோப் பேஸை அந்த பாத்திரத்துக்குள்ளே சேர்த்துக்கலாம். கீழே தண்ணி சூடாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த சோப் பேஸ் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். பாருங்கள், தண்ணி சூடாக நம்மளுக்கு இந்த சோப் பேஸ் அப்படியே மெல்ட் ஆகி நம்மளுக்கு இந்த மாட்டம் தண்ணி மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இல்லை நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக இது மெல்ட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஹெர்பல் ஜூஸை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த சோப் பேஸ்கோட இந்த ஹெர்பலோட சாரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முல்தானி மெட்டி பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு முல்தானி மெட்டி பவுடரை சேர்த்துக்கோங்க. முல்தானி மெட்டி பவுடரை சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பர்ஃப்யூம் ஆட் பண்ணாமல் செய்யலாம். விருப்பப்பட்ட பர்ஃப்யூம், உங்களுக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் இல்லை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கூடுதலாக எதுவும் சேர்த்துட வேணாம். இதை தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம பர்ஃப்யூம் சேர்த்துக்கலாம். பர்ஃப்யூம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நுரை ஒரு 5 நிமிஷம் அடங்குற வரையும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம மோல்டுக்கு செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு நுரை இருக்குது. இது கம்ப்ளீட்டாக கொஞ்சம் குறைஞ்ச பிறகு நம்ம மோல்டுக்கு செட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். என்கிட்ட மோல்டு இருந்தனால, சோப் மோல்டு இருந்தனால நான் சோப் மோல்டில் ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் பேப்பர் கப் இருக்குது பார்த்திங்களா, டீ கப்பு, அதில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை செட் பண்ணிங்கன்னா ஒரு 7-8 மணி நேரத்தில் நம்மளுக்கு இந்த சோப்பு நம்மளுக்கு செட் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம ஃபுல்லாக நம்மளுக்கு ஃபுல் பண்ணி வச்சிடணும். இது நம்மளுக்கு 7-8 மணி நேரத்தில் நம்மளுக்கு இது நல்லா செட் ஆகிரும். பாருங்கள், நம்ம எடுத்த 1 கிலோ சோப் பேஸ்லேருந்து 12 சோப்பு ஹெர்பல் சோப்பு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம்
கழித்து நம்ம எப்படி செட் ஆகிருக்குன்னு சோப்பு நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ சோப்பை நம்ம மோல்டுலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஹெர்பல் சோப்பை வீட்டிலையே நம்ம எவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போட்டு குளிச்சு பாருங்கள். ஒன் டைம் நீங்கள் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சோப்பு வெளியிலே நீங்கள் வாங்க மாட்டீங்க. நீங்கள் வீட்டிலே இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவீங்க. எல்லா சரும பிரச்சனைக்கும் இந்த சோப்பு சூப்பராக இருக்கும். இன்னொரு மெத்தட் இருக்குது. தேங்காய் எண்ணெயில் வச்சு இதை தயார் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு நம்ம எப்படி சோப்பு ரெடி பண்ணுறான்னு காட்டுறேன். பாருங்கள், இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ரொம்ப நுரையெல்லாம் வராது. பட் ஒன் டைம் நம்ம யூஸ் பண்ண போகும்போதே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சூப்பராக நம்மளுக்கு இருக்கும். பாருங்கள், நம்ம கையை வாஷ் பண்ணி பார்த்த பிறகு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒன் டைம்லேயே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.